ஆதலால் அன்பார்ந்தவர்களே, மதிப்புக்குரியவர்களே, இந்த ரெண்டையும் பரிபாலிக்கின்ற தன்மை, ஒன்று பில்டினையும் அதை சுற்றி இருக்கின்றவைகளையும் பரிபாலிக்கின்ற ஒரு தன்மை, இரண்டாவது தஅப்புத் வணக்க வழிபாடுகள், ஈமானிய இந்த வழிபாடுகளை பரிபாலிக்கின்ற தன்மை. வாரவங்களுக்கு அதை செய்யறதுக்கு ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்கிறதுக்கு நிர்வாகம் என்பது தேவையானது. எல்லோருக்கும் எல்லா வேலையும் செய்யலாது. அதை சரியாக மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு குரூப் தேவை, சுத்தத்துக்கு ஒரு குரூப் தேவை, வாரவர்களுக்கு மார்க்க உபன்யாசங்களை ஏற்படுத்தி கொடுக்கணும். அவங்கதான் நிர்வாகம். ஒவ்வொரு கிழமையும் அல்லது ஒவ்வொரு நாள் விட்டு விட்டு இந்த குர்ஆன் விளக்கத்தை மக்களுக்கு சொல்வதற்கு ஏற்பாட்டை அவர்கள் செய்யவில்லை என்றிருந்தால் அந்த நன்மைகளை நானும் நீங்களும் அடைந்து கொள்ள மாட்டோம். அவங்க செய்யணும். ஏராளமான நிர்வாகிகள் அன்பார்ந்தவர்களே, பெயருக்கும் புகழுக்கும் இருக்கிறார்கள். அரசியல்வாதி என்பதற்காக தலைவர். அவர் பெரிய குடும்பமாம், ஊர்ல பெரிய குடும்பமாம், மதிப்பு மிக்கவர்களாம், பணக்காரர்களாம், ஊரில் நனவு பொல்லாப்பு எல்லாவற்றுக்கும் வருகிறார்களாம். அவரு பேரளவுக்கு தலைவர். அவருக்கு பின்னால் ஒரு கூட்டம் நிர்வாகம் என்ற பேருவையில் அவரை பெருசா படிச்சிருக்கிறாராம், இந்த கோர்ஸ் செஞ்சிருக்கிறாராம், அவரு நல்லமாம் இவரு நல்லமாம் என்று பள்ளிவாசலுக்கு நிர்வாகங்கள் தெரிவு செய்யப்பட்டு வைத்திருக்கின்றது. ஆனால் சுப்ஹானல்லாஹ், நிர்வாகிகள் பள்ளிவாசலுக்கு இல்லை. தலைவர் இருந்தாப்புல ஒரு வெள்ளிக்கிழமை வந்து இருந்தாப்புல என்ன செய்வார், பேசுவாரு. நிர்வாக தெரிவு ஏதாவது பிரச்சனை இருந்தா அண்டைக்கு தான் அவரை பள்ளிவாசல்ல பார்க்கலும். எல்லாவற்றுக்கும் குவாலிஃபிகேஷன், எல்லா தொழிலுக்கும் குவாலிஃபிகேஷன் இந்த நாட்டில் ஓலவல் ஏலவல் இதெல்லாம் எல்லாவற்றுக்கும் பார்க்கப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய பள்ளியை பரிபாலிக்கிறதுக்கும் அல்லாஹ் குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கிறான். ஏண்ட குடும்பம்ங்கிறதுக்காக, ஏண்ட நண்பனுங்கிறதுக்காக, நான் மிச்சம் நேசிக்கிறேன் என்பதற்காக, அவர் படித்தவர் என்பதற்காக எனக்கு அவர்களை தெரிவு செய்ய முடியாது. அவர் படித்தவராக இருக்கலாம், பண்பானவராக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், ஒரு அரசியல்வாதியாக கூட இருந்து விட்டு போகலாம். நாங்க நினைச்சவங்களை எல்லாம் அவனுடைய மாளிகையை பரிபாலனத்துக்கு போடவும் கூடாது என்பதாக அல்லாஹ் திருமறையால் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சூரா தௌபா 18வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பின்வருமாறு சொல்லி காட்டுகிறான். இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ், யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நிர்வாகம் செய்கிறார்களோ, ரெண்டு நிர்வாகம் தான். ஒன்று பில்டினை பராமரிக்கிறது தான், இபாதத் ரீதியான பரிபாலனமும் தான். மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், முதலாவது குவாலிஃபிகேஷன், முதலாவது அவர்கிட்ட கேட்கிற அல்லாஹ் போட்டிருக்கிற நிபந்தனை என்ன தெரியுமா? இறைவனை நம்பிய ஒரு மூமினாக அவர் இருக்க வேண்டும். முதலாவது குவாலிஃபிகேஷன். இரண்டாவது குவாலிஃபிகேஷன் என்ன? அதோட சேர்த்து அல்லாஹ் போட்டுட்டான். என்ன நம்பினா மட்டும் போதாது, இன்று அல்லாஹ்வை நம்பியவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள், மறுமை நம்பிக்கையை மறந்தே வாழ்கிறார்கள். அல்லாஹ் என்கிட்ட கேட்பானே, பெரியதொரு அமானிதத்தை நான் சுமந்துட்டேன், தலையில நான் சுமந்துட்டேன். என்னை பிரேரித்த நேரத்தில் நான் அதற்கு என்ன செய்தேன்? உடன்பட்டு நான் நிர்வாகத்தில் ஒரு அங்கத்தவராக நான் இருந்துட்டேன், இருக்கிறேன், இருக்க போறேன். அமானிதம் தலையில நிக்குது. நான் இறைவனை நம்பி அடியானாக இருந்தா மறுமையில் அல்லாஹ் என்ன விசாரிப்பான், என்னிடத்துல கேட்பான், 3 வருஷமா என்ன செய்தாய்? பள்ளிவாசல்ல நிர்வாகிப்பதற்கு நிறைய பேர் இருக்கும் பொழுது உங்களை தெரிவு செஞ்ச நேரத்தில் நீங்க எல்லாம் விருப்பப்பட்டு ஒரு 3 வருஷம் நீங்களா இருந்தீங்களே, அல்லாஹ் கூப்பிட்டு கேட்க மாட்டானா? அப்போ ஒரு பயம் வரணும். பள்ளிவாசலை நிர்வாகிக்கும் போது என்ன பயம்? அல்லாஹ் என்னிடத்தில் இதை பற்றி வினவுவான். 3 வருஷத்துல ஒவ்வொரு நிமிடத்தையும் அல்லாஹ் கேட்பான். நாளைக்கு மறுமையில நிர்வாகிகள் அழைத்து என்ன செய்யப்படுவார்கள்? விசாரிக்கப்படுவார்கள். ஜமாத்தார்கள் குற்றம் சொல்வார்கள். அன்பார்ந்தவர்களே, நிர்வாகிகளுக்கு குற்றம் சொல்வார்கள் ஜமாத்தார்கள். பயந்து கொள்ள வேண்டும். சாதாரண இடம் கிடையாது இந்த இடம் இப்படிப்பட்ட ஒரு இடமா இருக்கிறதால தான் அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் உள்ள மக்களை நீங்க தேர்ந்தெடுங்க. ஈமான் உள்ள மக்களை நீங்க தேர்ந்தெடுங்க என்று சொன்னா அவருடைய சிறுக்குடைய வாடை கூட உள்ளத்திலே இருக்கக்கூடாது, செயற்பாடு இருக்கக்கூடாது. எந்த விதத்திலும் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள்
இறை இல்லங்களை நிர்வகிப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். பார்க்கிறோம் பள்ளிவாசல்கள் தலைமைத்துவங்கள் நிர்வாகங்களை பார்க்கிறோம். மாற்று மதத்தவர்களை எல்லாம் பள்ளிவாசலுக்குள்ளே அழைத்து கூடாது என்று சொல்லவில்லை, அவர்களை அழைத்து பள்ளிவாசல் என்றால் இதுதான், பள்ளிவாசலில் செய்யப்படுகின்ற அனுஷ்டானங்கள் இதுதான், நல்ல முறையில் அழகிய முறையில் அவர்களுக்கு தெரிவிப்பது என்பது தவறு கிடையாது. அன்பார்ந்தவர்களே, செய்ய வேண்டிய காலத்தின் கட்டாய தேவையில் நானும் நீங்கள் இருக்கிறோம். ஆனால் மாற்று மதத்தவர்களை மதகுருமார்களை அழைத்து அவர்களுடைய வார்த்தைகளை மொழிவதற்கு பள்ளிவாசலில் இடம் கொடுப்பது என்பது மிக மிக தவறானது. வரலாற்றில் செய்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் பள்ளிவாசலை நிர்வகிக்கிறது எந்த தகுதியும் இல்லை. அவங்க வரவும் கூடாது. அவங்கள்ட்ட இருந்து நிர்வாகம் இருந்தால் அதை பறித்தெடுப்பது என்பது ஊர் ஜமாத்துடைய கடமை. அல்லாஹ் அந்த ரெண்டையும் சொல்லி போட்டு சொல்கிறான், வருகின்ற நிர்வாகிகள் தொழுகையாளிகளாக இருக்கணும். தொழணுமாம். அவங்க தொழாட்டி அவங்க தேவையில்லையா? பகல் நேரத்தில் சில நேரங்களில் அவர் இங்க ஊரில் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அவர் வெளியே இருக்கலாம். ஆக குறைந்தது இரவு நேரங்களில் வீட்டுக்கு வந்து விட்டால் ஒரு தலைவரா செயலாளரா நிர்வாக உறுப்பினர்களா டயர்டோடு இருப்பீர்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள்லாம் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், ஏராளமான சகோதரர்கள் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள். வெளியில தூரடங்களுக்கு போய் நீங்க வரும் பொழுது மகரிபு நேரமானால் பாங்கு சொன்ன அவர் பள்ளிக்கு வந்துதான் ஆகணும். அவர் தான் நிர்வாகி. எஸ்ஸாக்கு வந்துதான் ஆகணும், சுபருக்கு வந்துதான் ஆகணும் என்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தொழுகையாளிகளாக இருக்கணும் என்கிறத சொல்கிறான். ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். எல்லாரும் ஜகாத் கொடுக்கணும். என்னுடைய பள்ளியை நிர்வகிக்கணும் என்றா நீ ஜகாத் கொடுக்கணும். ஜகாத் கொடுக்கணும் என்றால் அல்லாஹ் யாரை எதிர்பார்க்கிறான்? ஜகாத் கொடுக்கக்கூடியவர்கள் நிர்வாகிகளாக வரணும் என்றால் அல்லாஹ் ஒன்றை எதிர்பார்க்கிறான். என்ன எதிர்பார்க்கிறான்? வசதியோடு இருக்கின்றவர்கள் காரணம் சொல்லி பின்னால் போகக்கூடாது. தைரியமும் பள்ளிவாசலை நிர்வகிக்கின்ற தன்மையும் ஆளுமையும் அல்லாஹ் சொல்லக்கூடிய பண்புகளும் இருக்கக்கூடியவர்கள். அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு அந்த வேலை இருக்குது, இங்க வந்தா கரைச்சல், எங்களுக்கு இந்த வேலை இருக்குது, இந்த வேலையை தலையில தூக்கி போட்டு கொண்டா எங்களுக்கு பிரச்சனை வந்துடும் என்ற மனோநிலையோடு ஏராளமானவர்கள் பின்னேறிக்கிறார்கள். வராமல் வசதி இருக்கின்றது. வசதி இருப்பவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். ஏன் தெரியுமா? சல்லிக்கு அவன் அலைய மாட்டா, இருக்கிற சல்லியை போட்டுருவான். லைட் ஒன்று இல்லையா பணத்தை போட்டு எடுத்துருவான். ஜமாத் சல்லியை பார்த்திருக்க மாட்டா. டொய்லெட்ல தண்ணி வரலையா, ஃபேன் அப்செட் ஆயிட்டுதா, பலிப்பென் அடிபட்டு போயிட்டுதா, பள்ளிவாசல்ல எந்த டேமேஜ் வருகின்றதோ அந்த டேமேஜ்களை ஜமாத்தாரிடத்துல சொல்லி சொல்லி பணம் கட்டிருக்காம இருக்கிற பணத்தை போட்டு அவன் பொருளாதாரத்தை போட்டு பள்ளிவாசலை சரி பண்ணக்கூடிய ஒருத்தரை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதை நம்ம இதுல இருந்து புரிஞ்சு கொள்ளணும். அவர் ஜக்காத் கொடுக்கணும். வருடா வருடம் அவருடைய பொருளாதாரத்தின் ஜக்காத் கொடுக்கிறவரை அல்லாஹ் குவாலிஃபிகேஷனாக பார்க்கிறான். வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற யாரும் அவர் பயப்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு நிர்வாகிகள் சட்டங்களை அமுல்படுத்துவதில், ஜமாத்தாருடன் நடந்து கொள்கிற முறைகளில், ஜமாத்தாருடைய பிரச்சனைகளில் தீர்ப்புகள் சொல்லும் பொழுது அவர்கள் அனைவரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் தெரியுமா? இது எங்கட சாச்சரமாக, இவர் எங்கட குடும்பம், இவர் எங்கட நண்பர், இவர் எங்களுக்கு தெரிஞ்சவர், இவருக்கு நாங்க அரசியல நம்ம வேலை செஞ்சோம், அவருக்கு நம்ம சப்போர்ட்டா, இவருக்கு நம்ம சப்போர்ட்டா கொடுக்கணும் என்று மனோநிலையில் உள்ளவர்கள் இந்த இடத்துக்கு வரவே கூடாது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டி ஃபஸா ஐயுலாயிக ஐயகூனு மினல் முஹ்ததீன், இறை இல்லத்தை நிர்வகிக்கின்ற இத்தகைய பண்புக்குரியவர்கள், இறைவனை விசுவாசித்த, மறுமையை விசுவாசிக்கின்ற, தொழுகையை தவறாமல் தொழுகின்ற, ஜகாத்தையும் கொடுக்குகின்ற, அல்லாஹ்வை தவிர வேற எவருக்கும் இந்த உலகத்தில் பயப்படாத ஒரு குரூப், ஒரு குழு சேர்ந்து இறை இல்லங்களை பரிபாலிக்கின்றார்களா? கஷ்டத்தோட பரிபாலிக்கிறாங்க. சும்மாவும் இல்ல. அங்க வருவாங்க, பாதுகாப்பு அதிகாரிகள் வரும் பொழுது நாங்க யாரும் போக மாட்டோம், இவங்க போக வேண்டிய நிலைமை வரும். நம்ம நாட்டில் பார்த்தோம் அன்பார்ந்தவர்களே, ஏகத்துவத்தை சொன்ன பள்ளிவாசல்களுடைய நிர்வாகிகள், ஏகத்துவத்தை சொல்லுகின்ற பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் இந்த கடந்த ஏப்ரல் மாதத்தில் நடந்த அந்த பாரிய அந்த குண்டுவெடிப்பின் ஊடாக மிக கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். நிர்வாகிகள் எல்லாம்
இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு பொறுமையோட இந்த குவாலிஃபிகேஷனுக்குள்ள இருந்து யாரெல்லாம் எனது இல்லத்தை பரிபாலிக்கிறார்களோ அல்லாஹ் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறான். அல்லாஹ் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறான். என்ன சர்டிபிகேட் கொடுக்கிறான்? அல்லாஹ் சர்டி பண்ணுகிறான். அவர்கள் யாரு தெரியுமா? உலாயிக யகூனு மினல் முஹ்ததீன், அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாக இருப்பதற்கு போதும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அந்த நேர்வழியைத்தான் கேட்கிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அல்லாஹ் சொல்லிட்டான், ஏண்ட பள்ளிவாசலை பரிபாலிக்கின்றவர்கள் நேர்வழி பெற்றவர்கள். நேர்வழி பெற்றவருடைய கூட்டத்தில் நான் இருக்கணுமா? தகுதியும் திறமையும் ஆளுமையும் உள்ளவர்கள் பின்தங்க கூடாது. குவாலிஃபிகேஷன் இருக்குதா? அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட காரணங்களை சொல்லி வெளியே போகாமல் அந்த பதவிகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டோ நேர்வழி பெற்றவருடைய கூட்டத்திலே சேர்ந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அன்பார்ந்தவர்களே, அதே நேரத்தில் தகுதியும் ஆற்றலும் திறமையும் இல்லாதவர்கள், அதாவது திருமறை அல் குர்ஆன் சொல்லக்கூடிய பண்புகளை கொண்டிராத மக்களாக இருந்தால் சமூகத்தில் ரெண்டு சாரார் இருப்பாங்க. ஒரு சாரார் நிர்வாக திறமை உள்ளவர்கள் இருப்பார்கள், ஆளுமை மிக்கவர்கள் இருப்பார்கள், ஆற்றல் உள்ளவர்கள் இருப்பார்கள். இறைவன் சொல்லக்கூடிய குவாலிஃபிகேஷன் அவர்கள்ட்ட இருக்காது. இன்னொரு சாரார் இருப்பார்கள், இறைவன் சொல்லக்கூடிய குவாலிஃபிகேஷன் இருக்குது, அல்லாஹ் சொல்லக்கூடிய எல்லாம் இருக்குது, ஆனால் ஈமானை உறுதியாக இருப்பாங்க, அல்லாஹ்வை நம்பியிருப்பாங்க, ஆனால் பள்ளிவாசலுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அதை செய்யறதுக்கு அவர்கள் தகுதி இல்லாதவர்களாக இருந்தால் வரவே கூடாது. அன்பாதவர்களே, அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அபூதர் யார்? ரலியல்லாஹு அன்ஹு. அபூதர் யார் சகோதரர்களே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மிக நேசிக்கின்ற ஒரு மனிதர். அல்லாஹ்வுடைய தூதரே, அரசாங்கத்தில் அரசில் எனக்கு ஒரு பதவி தாருங்கள். நீங்கள் யுத்தத்தில் கலந்து கொண்ட மனுஷன், ரசூலுல்லாஹ்வோட பக்கபலமாக நின்றவர், இஸ்லாத்துக்கு தியாகம் செய்தவர், ஈமானில் உறுதிமிக்கவர் என்பவர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்தார்கள் அபூதர் அலி அவர்களே. பார்த்துட்டு சொன்னாங்க, அவரை அல்லாஹ்வுடைய தூதரோடு பக்கத்தில் இருந்ததற்காக, ஈமானில் உறுதிமிக்கவராக இருந்ததற்காக, யுத்தங்களில் கலந்து கொண்டிருந்ததற்காக, இறைவனை பயப்படுவதில் முதன்மையானவராக இருந்ததற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய அரசாங்கத்தில் அவருக்கு எந்த பதவியும் கொடுக்கல. சொன்னாங்க, அபூதர்ரே, நீங்க இதுக்கு தகுதியற்றவர். எதுக்கு? ஈமான்ல பலம் தான், அதெல்லாம் ஓகே, ஆனால் நிர்வாகத்தை எடுத்து செய்வதற்கு நீங்கள் தகுதியற்றவர். இன்னஹா நதாமா வ யௌமல் கியாமத்தி ஹஸாரா. இந்த பதவி இருக்கிறதே, தகுதி இல்லாதவர்கள் பதவிக்கு வந்து மக்களை ஆட்டி படைக்குகின்ற தன்மை இருக்குதே, அது நாளை மறுமையிலே பெரியதோர் கை சேதம் என்பதாக அபூதர் அலி அவர்களுக்கு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பதவியை கொடுக்கல. மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே, ஆதலால் இந்த இடத்துக்கு ஏனைய இடங்களுக்கு போறது போன்று நாம் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அதனால தான் அல்லாஹ் ஒரு குவாலிஃபிகேஷனை வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பள்ளிவாசலை பரிபாலித்து பரிபாலனம் என்ன என்பதை தங்களுடைய வாழ்க்கையிலே அழகாக காட்டியிருக்கிறார். வல்லவன் ரஹ்மான் அப்படியான ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்வதற்கு உங்கள் அனைவருக்கும் வாய்ப்பளிப்பானாக என கூறி முதலாவது குத்பா உரையை முடித்து நான் விடைபெறுகிறேன்.